இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணி கூட்டு போனார். திருப்பி வரும்போது ஆட்டோவில் தான் வந்தோம். அப்படி வரும்போது அந்த ஆட்டோக்காரோட வீடு வந்து வழியில் தான் இருக்கும் போல். அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாமா, கஸ்டமர் ஆட்டோவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. கொஞ்சம் தூரம் போனோடனே ஹார்ன் அடிச்சிட்டே இருந்தார். வீட்டுக்கிட்ட போயிட்டு ஹார்ன் அடிச்சிட்டே இருந்தார். அவங்க வெளியில் வரவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு வெளில வந்தாங்க. ஆனால் நீங்கள் கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சு, தண்ணி பாட்டில் நான் கொண்டு வர மாட்டேங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு திருப்பி உள்ளே போயிட்டாங்க. அதை புரிஞ்சுட்டு அந்த ஆட்டோக்காரோ உடனே வண்டி எடுத்துட்டாரு. நான் சொன்னேன், இருங்கண்ணா தண்ணி பாட்டில் தானே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா டைம் அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டாரு. எங்கள் வீட்டுக்கார் வரும்போது தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க 2 பேருக்குள்ளே என்ன சண்டையாக வேணா இருக்கலாம், என்ன பிரச்சனையாக வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். நம்ம 3வது மனுஷங்க தண்ணி கேட்டாலே கொடுக்குறோம். ஆனால் வீட்டுக்கார் கேட்குறாரு, கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த வெயிலில் அவங்க பசங்களுக்காகவும் அவங்க ஒய்ஃபுக்காகவும் தானே அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டார். அதுக்காகவாது கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உறுத்திக்கிட்டே இருந்தது ரொம்ப நேரமாக. யார்கிட்டயா சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.